வணக்கம். இது மற்றொரு காணொளி. இன்று 23 ஏப்ரல் மாதம். ஈரான் அமெரிக்க போர் தற்போதும் அதே நிலையில் தான் இருக்கின்றது. இன்றும் ஈரானின் 6 கப்பல்கள் அமெரிக்காவின் முற்றுகையை உடைத்து வெளியேறியதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் அமெரிக்காவின் கடற்படையினர் ஈரானின் மற்றொரு கப்பலை இந்து சமுத்திர பிராந்தியத்தில் வைத்து கைப்பற்றியிருப்பதாக கூறுகிறார்கள். நேற்று ஏற்கனவே ஈரான் அமெரிக்காவின் 2 கப்பல்களை கைப்பற்றியிருந்தது. சுவிஸ் நாட்டைச் சேர்ந்த ஒரு கப்பல், மற்றது UAEயைச் சேர்ந்த ஒரு கப்பல், கிரீக் நாட்டைச் சேர்ந்த ஒரு கப்பல், 3 கப்பல்களை கைப்பற்றியிருந்தது. அதில் 2 கப்பல்களை ஈரான் தனது துறைமுகத்துக்கு கொண்டு சென்றிருப்பதாகவும், அதில் இருந்த மாலுமிகள் பாதுகாப்பாக இருப்பதாகவும், அதில் சிலரை தாங்கள் குடும்பத்தினருடன் பேசவிட்டதாகவும், அப்போது அவர்கள் தாங்களை ஈரான் கடற்படையினர் நன்றாக பார்ப்பதாக கூறி இருப்பதுடன் கிட்டத்தட்ட 20 பேர் அந்த தங்கள் கப்பலுக்கு ஏறி அந்த கப்பலை கைப்பற்றியதையும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் அமெரிக்கா தொடர்ந்து முற்றுகையை வைத்து கொண்டிருக்கின்றது. ஈரான் தனது ஏவுகணைகள், குரம் ஷகர் ஏவுகணை மற்றும் ஆளில்லாத தாக்குதல் விமானமான ஷாஹெட் 136 போன்றவற்றை காட்சியகப்படுத்தி வருகின்றது. ஈரானின் படகுகளை, கன்னிவெடிகளை விதைத்தால் கண்டதும் சுடுமாறு ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். ஆனால் அதை சுடுவதற்கு எவ்வாறு கப்பல்கள் உள்ளே செல்ல வேண்டுமா அல்லது அப்பாச்சி வராக ஹெலிகாப்டர்களை கொண்டு செல்ல வேண்டுமா என்றது தெரியவில்லை. போறவர்கள் திரும்பி வருவார்களான்றதும் தெரியாது. இந்த நிலையில் தெஹ்ரானில் நேற்று மிக பாரிய வெடிச்சத்தங்கள் கேட்டிருந்தன. ஈரான் தனது புதிய வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை பரீட்சித்து பார்த்ததாக பிறகு அந்த தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. 2 தரப்பும் ஒரு போருக்கு தயாராவதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்காவின் குளோப் மாஸ்டர் C-17 26 விமானங்கள் மத்திய கிழக்குக்கும் ஐரோப்பாவுக்கும் பறந்ததையும், கிட்டத்தட்ட 40 KC-135 ரக கனரக எரிபொருள் நிரப்பு விமானங்கள் அட்லாண்டிக் கடலை தாண்டி ஐரோப்பா நோக்கி சென்றதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த நிலையில் தற்போதைய சூழ்நிலை தொடர்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை காலவரையின்றி நீடித்துள்ளார். பேச்சுவார்த்தைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மேலும் ஹார்முஸ் நீர்வழிப்பாதை தொடர்ந்து தடுக்கப்பட்டுள்ளது. மேலும் உலகெங்கிலும் உள்ள நாடுகள் நாளுக்கு நாள் பெருகி வரும் பொருளாதார சவால்களை எதிர்கொண்டு வருகின்றன. எனவே இந்த மோதல் மற்றும் அதற்கான சாத்தியமான தீர்வு என்ன என்பது குறித்து பேராசிரியர் ஜெஃப்ரி சாக்ஸிடம் ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு அவர் கொடுத்த பதிலை இங்கு தருகிறேன். அதாவது அவர் என்ன கூறினார் என்று சொன்னால், அது ஒரு நீண்ட பதில். அது அவரின் கருத்தை நாங்கள் அறிந்து கொள்வது எங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமாக இருக்கும் என்பதால் அதை தருகிறேன். குறுகிய கால கண்ணோட்டத்தில் பிரச்சனை என்னவென்று சொன்னால், அமெரிக்கா போர் நிறுத்தத்தின் மீது ஒரு முற்றுகையை விதித்துள்ளது. 2 வாரங்களுக்கு முன்னர் ஒரு போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. இஸ்ரேல் உடனடியாக பெய்ரூட்டை தாக்கியது, போர் நிறுத்தத்தை மீறியது. ஈரான் ஹார்முஸ் நீர்வழியை மூடி பதிலடி கொடுத்தது. பின்னர் ஈரானிய துறைமுகங்களை தடுப்பதாக அமெரிக்கா அறிவித்தது. அதற்கு பிறகு போர் நிறுத்தத்தை மீறிய லெபனான் மீதான தாக்குதல்களை நிறுத்துமாறு இஸ்ரேலை அமெரிக்கா வற்புறுத்தியதாக தெரிகிறது. இஸ்ரேல் அதை நிறுத்திவிட்டது. ஆனாலும் இப்போது மெல்ல மெல்ல தாக்குதல்கள் தொடர்கின்றன. ஹார்முஸ் நீர்வழி பாதை திறக்கப்பட்டதாக ஈரான் அறிவித்தது. ஆனால் விசித்திரமான உண்மையை சொல்வதானால், அதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், இருப்பினும் அதாவது ஈரான் தனது ஹார்முஸ் நீர்வழி பாதையை திறப்பதாக சனிக்கிழமை கூறினாலும், நாங்கள் ஈரான் மீதான எங்கள் முற்றுகையை தொடர்வோம் என்று அமெரிக்கா கூறியது. ஆகவே அமெரிக்கா மிகவும் பலவீனமான ஒரு சூழ்நிலையை சீர்குலைத்து விட்டது. அந்த பலவீனமான சூழ்நிலை என்னவென்றால், ஒரு போர் நிறுத்தம் அமுலில் இருக்க வேண்டும். அதில் ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட்டு துப்பாக்கிச் சூடுகள் நிறுத்தப்பட வேண்டும்.
ஆனால் முற்றுகையை நீடிப்பதன் மூலம் அமெரிக்கா அந்த சூழ்நிலையை உண்மையிலேயே சாத்தியமற்றதாக மாற்றியிருக்கின்றது. மேலும் முற்றிலும் தெளிவற்ற காரணங்களுக்காக நேற்று வரை ட்ரம்பின் தொடர்ச்சியான முற்றுகையானது ஈரானியர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாகவே இருந்ததென்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் இப்போது நிபந்தனைகளுக்கு எங்களுடன் உடன்படுவது நல்லது. ஆனால் ஈரான் இல்லை, முற்றுகை அமலில் இருக்கும் போது நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் என்று ஈரான் கூறியது. ட்ரம்ப் தனது காலக்கெடுவை நீடித்தார், ஆனால் முற்றுகையை நீக்கவில்லை. எனவே ஒரு நாள் கழித்து உண்மையில் உலகம் முழுவதும் நாடுகள் துன்பப்படுகின்றன. கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நாம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் ஒரு பீப்பாய் எண்ணெய் கிட்டத்தட்ட $104 எட்டியிருக்கின்றது. அது உண்மையாக இருந்தால் கடவுள்தான் நம்மை காப்பாற்ற வேண்டும். இல்லையென்றால் இது ஈரானியர்கள் மீது ட்ரம்ப் தொடுக்கும் அழுத்தம் மட்டுமே என்று மற்றவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் வெளிப்படையாக சொன்னால் ஈரானியர்கள் மீது எந்த அழுத்தமும் இல்லை. போர் நிறுத்தம் காலவரையற்றது என்று அமெரிக்கா கூறிவிட்டதால் உலகுக்கு நிம்மதி கிடைக்க வேண்டுமானால் அமெரிக்கா முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ஈரான் ஹார்முஸ் நீரிணையை திறக்க வேண்டும். குறுகிய கால தந்திரோபாய கண்ணோட்டத்தில் பார்த்தால் இது உண்மையில் மிகவும் நேரடியான ஒரு செயற்பாடு. அது நம்மை பேச்சுவார்த்தை மேசையில் ஒரு உடனடியான உடன்பாட்டுக்கு வருவது என்ற கேள்விக்கு இட்டுச் செல்லும். அதுவும் சாத்தியமே. ஆனால் இருதரப்பினரும் நியாயமான நடத்தையின் அடிப்படையில் மட்டுமே அது சாத்தியமாகும். ஜனாதிபதி ட்ரம்ப் இந்த போர் நிறுத்த அறிவிப்பை வழக்கம் போல தனது சமூக ஊடக தளத்தில் வெளியிட்டார். ஈரானியர்கள் அந்த சமூக ஊடக தளத்தில் உள்ள அந்த பதிவுக்கு பதிலளித்தனர். ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் செய்தி தொடர்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை நீடிப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று கூறினார். இதுவே அவரது சரியான மேற்கோள் என்று கருதப்படுகின்றது. டொனால்ட் ட்ரம்ப் கூறுவது போல ஈரானியர்கள் போர் நிறுத்தம் மற்றும் மோதலுக்கு ஒரு முடிவு வேண்டும் என்று கெஞ்சி தொலைபேசி அழைப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் என்று நம்ப வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் விரும்புகிறார். ஆனால் ஈரானியர்களின் இந்த பதில் அலட்சியமாக இருக்கிறது. இது எங்களுக்கு என்ன சொல்கிறது என்றால், முதல் போர் நிறுத்தம் கூட ஈரானியர்கள் போர் நிறுத்தத்துக்காக கெஞ்சியதால் ஏற்படுத்தப்படவில்லை. அதாவது முதலாவது போர் நிறுத்தம் கூட ஈரானியர்கள் கெஞ்சியதால் ஏற்படவில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். அமெரிக்கர்கள் தான் போர் நிறுத்தத்துக்காக கெஞ்சினார்கள். தற்செயலாக வெளியிடப்பட்ட சில ஆவணங்களில் கூட அதன் தடயங்களை நாம் கண்டோம். அவை அமெரிக்கர்களால் பாகிஸ்தானியர்களுக்கு எழுதப்பட்டு பின்னர் பாகிஸ்தான் அவற்றை ஈரானியர்களுக்கு தெரிவித்தது. எனவே இது அமெரிக்காவுக்கு மிகவும் மோசமான ஒரு நிலை. இது உலகுக்கே பயங்கரமானது. நான் அதையும் சேர்த்துக்கொள்கிறேன். ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரை அமெரிக்கா ஒரு போரை தொடங்கி அது முழு உலகத்தையும் ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளியுள்ளது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து இந்த போரை தொடங்கின என்றும் உலகம் இப்போது ஒரு எரிசக்தி நெருக்கடியில் தத்தளிக்கிறது என்றும் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த எரிசக்தி நெருக்கடி தொடர்ந்தால் அது பேரழிவை ஏற்படுத்தும். ஆகவே அமெரிக்கா ஏதாவது செய்ய வேண்டும். ஆனால் அது தற்போது எந்த ஒரு முக்கியமான செயலையும் செய்யவில்லை. அது முற்றுகையே தொடர்கிறது. சரி, எங்களிடம் காலவரையற்ற போர் நிறுத்தம் உள்ளது, அது பரவாயில்லை என்று அது கூறுகிறது. ஆனால் அது ஈரான் மீதான முற்றுகையே தொடர்கிறது. அமெரிக்கா செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், முற்றுகையை நீக்கி அதற்கு பதிலாக ஈரான் ஹார்முஸ் நீரிணையை திறக்க வேண்டும் என்றும் இருதரப்பினரும் ஈரானின் 10 அம்ச திட்டத்தின் அடிப்படையில் அமர்ந்து பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும் என்றும் கோருவதாகும். 2 வாரங்களுக்கு முன்பு நாம் இந்த நிலையில்தான் இருந்தோம். வருந்தத்தக்க விடயம் என்னவென்றால், ஒவ்வொரு மணி நேரத்தையும் கவனித்தால் அமெரிக்கா தனது சொந்த ஒப்பந்தத்தை கடைப்பிடிக்க முடியவில்லை. எனவே இப்போது நாம் கிட்டத்தட்ட முந்தைய நிலைக்கே வந்துவிட்டோம். ஏனெனில் ஈரான் மீதான தடைகள் இன்னும் நடைமுறையில் உள்ளன. அணுசக்தி ஒப்பந்தம் எதுவும் எட்டப்படவில்லை. இன்னும் உடனடி போர் அச்சுறுத்தல் எதுவும் இல்லை. நிச்சயமாக ஒரே ஒரு பெரிய வித்தியாசம் என்னவென்றால், ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டே இருக்கிறது. அது தடுக்கப்பட்டுள்ளது. அப்படியானால் கடந்த சில வாரங்கள்
கிட்டத்தட்ட 2 மாத கால மோதல்கள் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் உண்மையில் எண்ணத்தை சாதித்து கொடுத்திருக்கின்றது. நிச்சயமாக எதிர்மறைவான இது முழுவதும் ஒரு மாயையின் அடிப்படையில் அமைந்தது. அதாவது இது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிர்மறையான விளைவுகளைத்தான் பெற்றுக் கொடுத்திருக்கின்றது. ஈரானிய தலைமையை ஒரே நேரத்தில் கொன்றுவிட்டு அதன் பிறகு அமெரிக்காவும் இஸ்ரேலும் நிலைமையை கட்டுப்படுத்திவிடும் என்ற மாயையின் அடிப்படையில் இந்த போர் ஆரம்பித்தது. டொனால்ட் ட்ரம்பின் மனதில் கூட இதை இப்படி சொல்ல வேண்டுமென்றால் வெனிசுலாவில் நடந்த மாதிரியை கொண்டுதான் இது வடிவமைக்கப்பட்டது. அங்கு அமெரிக்கா வெனிசுலா அதிபரை கடத்தியது. ஒரு வகையில் துணை அதிபரின் தலையில் துப்பாக்கியை வைத்து வெனிசுலா அரசாங்கம் சரி உங்கள் வழியில் செய்கிறோம் என்று கூறியது. மேலும் அமெரிக்கா வெனிசுலாவிலிருந்து எண்ணெயை எடுக்க தொடங்கியது. அதுதான் டொனால்ட் ட்ரம்பின் முன்மாதிரி. ஈரானுடன் இது நடக்கும் என்று தான் அவர் நினைத்தார். ஆனால் அது தவறாகி போய்விட்டது. இதை பற்றி அறிந்த எவரும் இது இப்படி நடக்காது என்று தான் சொல்லியிருப்பார்கள். இதைத்தான் நெத்தனியாகு ட்ரம்பிடம் விற்றிருக்கின்றார். என் கருத்துப்படி நெத்தனியாகு ஆரம்பத்திலிருந்தே ஒரு மோசடிக்காரர். அதுபோலவே மீண்டும் மீண்டும் அவர் இன்னொரு ஏமாற்றுக்காரனிடம் ஏமாற்றுபவர். எதுவும் சாதிக்கப்படவில்லை. அவர்களின் நிலை போரில் பலரை கொன்றார்கள். அவர்கள் ஈரானின் பல கட்டமைப்புகளை அளித்தார்கள். ஆனால் அது என்னத்தை கொண்டு வந்தது? அதை ஒரு முடிவு என்று சொல்வது மிகவும் பழமையானது. அரசியல் ரீதியாக எந்த எதிர்மறையான பலனும் கிடைக்கவில்லை. மேலும் அதன் மையமாக கூறப்படும் அணுசக்தி பிரச்சனை போன்ற அடிப்படை காரணங்களுக்கும் எந்த தீர்வும் எட்டப்படவில்லை. இது ஒரு பேரழிவு. ஆனால் அதன் முழு நோக்கமும் ஒரு மாயை. நீங்கள் சொல்வது போல இது உலக பொருளாதாரத்துக்கு மிகவும் மோசமானது. உலகெங்கிலும் உள்ள நாடுகள் ஒவ்வொரு நாளும் மேலும் மேலும் அழுத்தத்துக்கு உள்ளாகின்றன. ஆனால் இந்த நிலையில் இது அமெரிக்காவை விட ஈரானை பொருளாதார ரீதியாக அதிகம் பாதிக்கின்றது. அதாவது இந்த மோதல் பெரிய அளவிலான வலியை ஏற்படுத்துகின்றது. எனவே ஈரான் மற்றும் அமெரிக்காவை மட்டும் பார்க்கும்போது உங்கள் பார்வையில் யாருக்கு அதிக வலி தாங்கும் சக்தி உள்ளது? அமெரிக்காவை பொறுத்தவரையில் இது ஒரு தன்னிச்சையான போர். ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் இது ஒரு இருப்புக்கே அச்சுறுத்தலான போர். இந்த எளிய காரணத்துக்காக ஈரானுக்கு வலியை தாங்கிக் கொள்ளும் சக்தி அதிகம் என்று நாங்கள் நினைக்கிறோம். அது ஒரு பெரிய வித்தியாசம். ஈரான் ஒரு அரசியல் அமைப்பாக தனது இருப்பை தக்க வைத்து கொள்ள போராடுகிறது. அமெரிக்காவோ டொனால்ட் ட்ரம்பின் மாயையை எதிர்த்து போராடுகின்றது. அவ்வளவுதான். எனவே ஈரானில் வலியை தாங்கிக் கொள்ளும் சக்தி மிக மிக அதிகம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போது இதை தீர்ப்பதில் ட்ரம்ப் சில கால அவகாச அழுத்தத்தில் இருப்பார். அதாவது அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வேறு சில முக்கிய தேதிகளும் உள்ளன. இன்னும் சில வாரங்களில் அவர் அரசுமுறை பயணமாக சீனா செல்ல இருக்கிறார். பின்னர் அமெரிக்காவில் ஒரு பெரிய விளையாட்டு நிகழ்வு நடைபெற உள்ளது. ஜூன் மாதம் தொடங்கும் உலகக்கோப்பை. இது ஒரு விளையாட்டு நிகழ்வு தான். ஆனால் இது போன்ற நிகழ்வுகள் போட்டியை நடத்தும் நாட்டை வெளிக்காட்டும் ஒரு களமாக பயன்படுத்தப்படுகின்றன. பின்னர் நவம்பரில் இடைக்கால தேர்தல்கள் வர உள்ளன. எனவே அவர் அந்த தேதிகளை பார்க்கும்போது அடுத்தது என்ன நடக்கும் என்பதை அவர் எந்த அளவிற்கு வடிவமைக்க முடியும் என்பதை நாங்கள் சிந்திக்கலாம். அமெரிக்காவில் கொள்கை வகுப்பாளர்கள் இருக்கும் வரை சில சமயங்களில் நாம் ஆச்சரியப்படலாம். ஆனால் அவர்கள் இருக்கும் வரையிலும் மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். உலக பொருளாதாரம் முழுவதும் இப்போது பாதிக்கப்பட்டுள்ளது. அது இன்னும் மோசமாகும். அது மிகவும் மோசமாகும். தற்போதைய நிலை தொடர்ந்தாலும் கூட தற்போதைய சூழல் ஒரு முற்றுகையாகும். அந்த முற்றுகையுடன் வளர்ந்து வரும் எரிசக்தி நெருக்கடியும் வருகிறது. எனவே இது ஒரு நிலையான சூழல் அல்ல. என் பார்வையில் ட்ரம்பின் அமெரிக்காவிற்கும் எனது அறிவுரை என்னவென்று சொன்னால், ஒரு தவறான யோசனையை முடிவுக்கு கொண்டு வாருங்கள். ஒரு நாள் வெற்றி என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நீங்கள் அதை உருவாக்கினீர்கள். இப்போது நாம் கிட்டத்தட்ட 2 மாதங்கள் கழித்திருக்கின்றோம். இது ஒரு பேரழிவாக இருந்துள்ளது. நிறுத்துங்கள். மேலும் ஆழமான குழியை தோண்டுவதை நிறுத்துங்கள்.
வீட்டுக்கு செல்லுங்கள். இதைத்தான் நான் கூற முடியும். மேலும் நீண்டகால பிரச்சனைகள் குறித்த பேச்சுவார்த்தைகளுக்கு திரும்ப வேண்டும். ஆனால் குண்டுகள் வீசப்படலாம். எனவே இது நேரடியான எண்ணெய் விலையை வியக்கத்தக்க முறையில் குறைக்கலாம். எரிசக்தி விநியோகம் அதிகரிக்கலாம். எண்ணெய் மற்றும் எரிவாயு உட்கட்டமைப்பில் பெரும் பௌதிக அழிவுகள் ஏற்பட்டிருந்தால் அது முன்பிருந்த நிலைக்கு மீண்டு வரப்போவதில்லை. ஆனாலும் தற்போதைய நிலை ஒரு பொருளாதார பேரழிவு பாதையாகவே உள்ளது. எனவே நாம் வளர்ந்து வரும் பேரழிவுக்கு தள்ளும் குழியை தோண்டுவதை நிறுத்திவிட்டு அதற்கு அமெரிக்கா அது செய்வதற்கு மிகவும் கடினமாக இருக்கும் என்றால் ஒன்றை செய்ய வேண்டும். இது ஒரு தவறு என்று சொல்வதுதான். அந்த வார்த்தைகள் நாம் அப்படியே ஒருபோதும் கேட்போம் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் அமெரிக்கா எப்படியாவது செய்ய வேண்டும். அது என்னவென்றால், சரி, நாங்கள் எங்கள் இலக்குகளை அடைந்து விட்டோம், இது முடிந்து விட்டது, நாங்கள் முடித்து விட்டோம் என்று சொல்வதுதான் அந்த நிகழ்வு. அதாவது இஸ்ரேல் விரும்புவதாலும் இந்த விவகாரம் எப்படி முடிய வேண்டும் என்று இஸ்ரேல் விரும்புவதாலும் ட்ரம்ப் தந்திரோபாயங்களுக்காக சுதந்திரம் குறிப்பிடத்தக்க வகையில் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதா என்று பலர் கேட்கின்றனர். அதாவது இஸ்ரேலினால் ட்ரம்பின் சுதந்திரத்தை அல்லது ட்ரம்பை இஸ்ரேல் கட்டுப்படுத்துகிறதா என்ற கேள்விகளும் இருக்கின்றன. அதாவது ட்ரம்ப் எந்த அளவுக்கு செல்லலாம் என்பதை இஸ்ரேல் தான் ஆணையிடுகிறதா என்றதான் கேள்வி. இஸ்ரேல் நிச்சயமாக ட்ரம்பை இந்த போருக்குள் தந்திரமாக இழுத்து விட்டிருக்கிறது, அது உண்மை. அதாவது நெத்தனியாகவும் மொசாட்டின் தலைவரும் தனிப்பட்ட முறையில் ட்ரம்பிடம் இது ஒரு சுலபம், எந்த பிரச்சனையும் இல்லை, உள்ளே செல்வோம், நாம் இந்த ஆட்சியை வீழ்த்துவோம், நாம் ஒரு கவிழ்ப்பை ஏற்படுத்துவோம், நமக்கு ஒரு புதிய ஆட்சி அமையும், எல்லாம் சிறப்பாக இருக்கும் என்று கூறினார்கள். அது ஒரு திட்டமிட்ட சதி. இஸ்ரேல் உண்மையிலேயே அமெரிக்காவை கட்டுப்படுத்துகிறதா என்றால் இல்லை. சியோனிச லொபி அல்லது வேறு யாரோ ட்ரம்புக்கு நேரடியாக ஆணையிடக்கூடிய எந்த அதிகார மையத்திலும் இல்லை. மேலும் அமெரிக்க மக்கள் இந்த போருக்கு எதிராக உள்ளனர். எனவே அரசியல் கண்ணோட்டத்தில், அதாவது பொது கண்ணோட்டத்தில் பார்த்தால் இந்த போருக்கு அமெரிக்காவில் மிக குறைந்த ஆதரவே உள்ளது. ட்ரம்பின் அப்ரூவல் மதிப்பீடுகள் கூட மிக வேகமாக சரிந்து வருகின்றன. எண்ணெய் விலை நெருக்கடியின் இந்த தற்போதைய நிலை தொடரும் வரை அவை தொடர்ந்து வீழ்ச்சியடையும். ஏனெனில் எரிசக்தி விலைகள் உயரும், எரிசக்தி நெருக்கடி அதிகரிக்கும், பெட்ரோல் விலை உயரும் மற்றும் பணவீக்கம் அதிகமாக இருக்கும். இவை அமெரிக்காவின் அரசியலில் எதிரொலிக்கும். ஆகவே இந்த தவறான முயற்சியை முடிவுக்கு கொண்டு வர ட்ரம்பிடம் எல்லா திறமைகளும் உள்ளன. மேலும் இஸ்ரேலால் இதை தனியாக செய்ய முடியாது. இஸ்ரேல் அமெரிக்காவை மிரட்டலாம், ஆனால் ஆயுதங்கள், ஏவுகணை எதிர்ப்பு பாதுகாப்பு அமைப்புகள், செயற்கைக்கோள் உளவுத்துறை மற்றும் எண்ணற்ற புற வழிகளிலான உதவிகள் அமெரிக்காவிடமிருந்தே நிமிடத்துக்கு நிமிடம் வருகின்றன. இஸ்ரேலால் இதை செய்ய முடியாது. ஆகவே இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு ஆணையிடுவதில்லை. இது டொனால்ட் ட்ரம்ப் எடுத்த ஒரு முடிவு. அவர் ஒரு தவறான முடிவை எடுத்திருக்கின்றார். ஒரு பேரழிவின் மீது அவர் மேலும் அழுத்தம் கொடுப்பதை நிறுத்த வேண்டும். நிச்சயமாக ஈரான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இருக்கின்றது. அது திருப்பி தாக்க முடியும், தாக்குதல்களை தாங்கிக் கொள்ள முடியும் ஈரானால். மேலும் அது அதிக மீள்திறன் கொண்டது என்பதை இந்த தாக்குதல் மூலம் ஈரான் காட்டியுள்ளது. இது பாரசீக வளைகுடாவில் அதிகார சமநிலையை எந்த அளவுக்கு மாற்றியுள்ளது என்ற கேள்வி இருக்கின்றது. மேலும் அதன் நீண்டகால விளைவுகள் அமெரிக்காவுக்கு என்னவாக இருக்கும்? ஈரான் இதனால் கடுமையாக தாக்கப்பட்டு சேதமடைந்திருக்கின்றது. ஆயிரக்கணக்கானோர் ஈரானில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதன் எந்த ஒரு விளைவையும் கொண்டாட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கவில்லை. பல உட்கட்டமைப்புகள் அழிக்கப்பட்டுள்ளன அல்லது கடுமையாக சேதமடைந்துள்ளன. பல்கலைக்கழகங்கள் மீது குண்டுகள் வீசப்பட்டுள்ளன. இது மிகவும் வேதனையானது. ஆனால் தன்னிடம் ஒரு முக்கியமான தடுப்பு சக்தி உள்ளது என்பதையும், தனக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது என்பதையும், அச்சுறுத்தல்களாலோ அல்லது குண்டுகளாலேயோ அது எளிதில் பயந்து பின்வாங்காது என்பதையும் ஈரான் இந்த போரில் காட்டியுள்ளது. மேலும் வளைகுடா பகுதியில் உள்ள அமெரிக்காவின் இராணுவ தளங்கள் யாருக்கும் பாதுகாப்பாக இருப்பதை விட
பிரச்சனைகளை ஈர்க்கும் காந்தங்களாகவே உள்ளன என்பதும் இந்த போரில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே பஹ்ரைன், கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் இந்த தளங்கள் எங்களை பாதுகாக்கவில்லை என்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அவை எங்களை பாதுகாக்கப் போவதில்லை. அவை பழைய வடிவத்தில் திரும்பி வராது என்று நான் நினைக்கிறேன். எனவே ஒரு விதத்தில் ஈரான் இன்னும் சக்தி வாய்ந்ததாக இந்த போரின் பின் வெளிவரும். ஆனால் இது ஈரானில் கொண்டாடப்படும் ஒரு விளைவு என்று நான் நினைக்கவில்லை. ஏனென்றால் இங்கு நடப்பது மிகவும் வேதனையானது. இதை அனைவரும் நிறுத்தப்பட வேண்டும். ஈரான் வளைகுடா பகுதிகளை ஆக்கிரமிக்கப் போகும் ஒரு விரிவாக்க சக்தி என்று நான் நினைக்கவில்லை. அது ஈரானின் வரலாறு அல்ல. 2 நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஈரான் வேறு எந்த நாட்டையும் ஆக்கிரமித்ததில்லை. எனவே இதை ஈரானுக்கு ஒரு தீர்க்கமான அதிகார மாற்றம் என்று நான் கருதவில்லை. ஆனால் இதை நான் அமெரிக்காவின் அதிகாரத்தின் எல்லைக்கான ஒரு அளவுகோலாகவே பார்க்கிறேன். நான் பல ஆண்டுகளாக விவாதித்து வரும் ஒரு விடயம் இது. அமெரிக்கா தான் உலகை ஆள்கிறது என்ற எண்ணம் தவறானது. அது ஒரு மாயை. அமெரிக்கா ஆபத்தானது. இதுவும் அதற்கு மற்றொரு உதாரணம். அந்த மாயைகள் நடைமுறைக்கு வரும்போது அது அனைவருக்கும் இழப்பை ஏற்படுத்துகிறது. அமெரிக்கா எல்லாம் வல்லது அல்ல. அமெரிக்கா பல வல்லரசுகளில் ஒன்று. அது தனித்த ஒன்றல்ல. அமெரிக்கா அதன் ஆதிக்கத்தில் தனித்துவமானது அல்ல. மேலும் தங்களுக்கு கட்டளையிடப்படுவதை விரும்பாத உலகத்தின் பிற பகுதிகளுக்கு அமெரிக்காவால் நிபந்தனைகளை விதிக்க முடியாது. எனவே இதுதான் அடிப்படையில் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம். ஒரு வகையில் இது ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறது. அந்த உண்மை அமெரிக்க அரசியல்வாதிகளுக்கும் உலகின் பிற பகுதிகளுக்கும் புரிந்து கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். நன்றி.